இன்றைய தியானம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். யோவான் 14:1. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை ஆறுதல் படுத்தி பரலோகத்தை குறித்து விவரித்து சொல்லி, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் துவள வேண்டாம், நீங்கள் பிதாவாகிய தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்க. பிதாவினுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வருவேன், வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக்கொள்வேன்னு சொல்கிறார். சொல்லிட்டு அந்த அதிகாரத்தில் நீங்கள் கடைசியாக வரும்பொழுது 27, 28 ஆகிய வசனத்தில் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாகன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, தம்முடைய சீஷர்களுக்கே உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம்னு சொல்லுவாரனா, நீங்களும் நானும் எம்மாத்திரம் அவரை கண்கூடா பார்க்குற அந்த சூழ்நிலையில் அவங்கக்கிட்ட பேசுகிறாரு. காணாதிருக்கிற நாம பாக்கியவான்கள். நமக்கு சொல்கிறாரு, மகளே மகனே, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். 28ஆம் வசனத்தில் சொல்ல, நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே, நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாக இருந்தால் பிதாவின் இடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். அவர் மேலே போயிட்டாரு, ஆனால் நம்ம கூட 24 hours இருக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி தந்துட்டாரு. ஆகவே நம்ம இருதயம் கலங்க வேண்டாம், நம்ம பயப்பட வேண்டாம் என்று இன்றைக்கு மீண்டுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்ததுனால நம்ம பலப்படுத்தும்படிக்கு சொல்லுகிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலும் இயேசு சொல்றார், என் ஆத்மா இப்ப கலங்குது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். ஒரு சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துனுடைய ஆத்துமா கூட கலங்குச்சு. ஆனாலும் அவர், பிதாவே, இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன் என்று சொல்லி அவர் பலப்படுத்தும்படிக்கு நமக்காக இந்த வார்த்தையை கூறுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க ஆத்துமா எதினால் கலங்கி கொண்டிருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கலங்காதீங்கன்னு சொல்றார். பிரியமானவர்களே, யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனத்தில் யோபு கூட, ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன், நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன். தேவன் என் இருதயத்தை இளக்கரிக்க பண்ணினார், சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார்னு சொன்னார். உண்மையிலேயே சர்வ வல்லவர் கலங்க பண்ணலை, ஆனால் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையில் நான் கலங்குறேன் அப்படின்றத அவர் வெளிப்படுத்துகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மனுஷனாக பிறந்தா ஆத்துமால ஒரு கலக்கம் வரத்தான் செய்யும், பயப்படுற சூழ்நிலை வரதான் செய்யும். ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரு? கலங்காதீங்க, பயப்படாதீங்க. நீங்கள் 42ஆம் சங்கீதம் 5, 6 ஆகிய வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதக்காரன் சொல்றார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தில் ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். 6ஆம் வசனம், என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது, ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். அவருடைய ஆத்துமா கலங்குற சூழ்நிலை, அவருடைய ஆத்துமா திகைத்து போகிற சூழ்நிலை. ஆனால் ஆத்மாவை பார்த்து பேசுகிறாரு, தேவனை நோக்கி என் ஆத்மாவே காத்திரு, அவர் சமூகத்தில் ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் என் கர்த்தரை நான் துதிப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே சங்கீதத்தை முடிக்கும் பொழுது கூட 8 11 வரை உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக அழகாக சங்கீதக்காரன் எழுதுகிறார். ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. கலக்கம் வரும், இக்கட்டு வரும், சோதனை வரும்,
பயப்படுற சூழ்நிலை வரும். ஆனாலும் எனக்கு ஒன்று தெரியும், என் கர்த்தர் பகற்காலத்தில் அவருடைய கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்தில் என்ன தருகிறார்? அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கும்படி செய்கிறார். என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன்னு சொல்றார். தொடர்ந்து நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இருதயம் கலங்கக்கூடாது. யோபு மாதிரி கலங்கிட்டு இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய ஆத்துமா கூட கலங்கி இருந்தது. ஆனால் அந்த கலக்கத்தில் அவர் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக்கிட்டு நமக்கும் எழுதி வச்சிருக்கிறாரு, தேவனை நோக்கி காத்திருங்க, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் இன்னும் அவரை துதிங்க. ஒருவேளை இந்த காலையில் கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். யோவான் 14:1 எங்கள் இருதயம் கலங்காது இருக்கவும், தேவனிடத்தில் நாங்கள் விசுவாசமாய் இருக்கவும், இயேசு கிறிஸ்துவை உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கவும் ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. யோபுவை போல எல்லாவற்றையும் இழந்துட்டு சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்களாண்ணா? சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் அவருடைய ஆத்துமா காத்திருக்கட்டும் அப்பா. தேவனை நோக்கி காத்திருக்கட்டும். உம்முடைய சமூகத்தில் ரட்சிப்பின் நிமித்தம் இன்னும் ஒவ்வொருவரும் உம்மை துதிக்க கிருபை தாரும் என்று கெஞ்சி மன்றாடுகிற ராஜா பகற்காலத்திலே தமது கிருபை கட்டளையிடுகிறார் என்ற வேத வசனத்தின்படி ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபை கட்டளையிடும். ராக்காலத்திலே உம்மை பாடும் பாட்டு எங்கள் வாயிலே இருக்க உதவி செய்யும். தேவனை நோக்கி எப்பொழுதும் நாங்கள் விண்ணப்பம் செய்ய உதவி செய்யும் ஆண்டவரே, எப்பொழுதும் உதவி செய்யும். தடைகளை நீக்கி அவிசுவாசத்தை கொண்டு வருகிற சத்ருவின் வல்லமைகளில் இருந்து எங்களை விடுதலையாக்கி உம்மிடத்திலும் பிதாவாகிய தேவனிடத்திலும் விசுவாசமாயிருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.